Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Biochemistry. Biochemistryல இருக்கக்கூடிய 2 marks தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு 2 marks with answer ஓட explanation-ஆல பார்க்கலாம். First 2 mark என்ன அப்படினா define transcription. Transcription-னா என்ன அப்படினு பார்த்தோம்னா இப்போ DNA இருக்கு இல்லையா, DNA ஓட ஒரு காப்பீடு, அதாவது DNA காப்பி ஆகிற ஒரு RNA மாலிக்யூல தான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஎன்ஏலேருந்து RNAக்கு ஒரு காப்பி ஆகுது, ஓகேவா, ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம May 2020 பேப்பரில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்குற இப்போ நம்ம வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் பேப்பர்ஸில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம ஆன்சர் கலெக்ட் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்கோம், ஓகேவா. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆன்டிஆக்சிடென்ட். ஆன்டிஆக்சிடென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாலிக்யூல், அதாவது ஆக்சிடைசைன் பண்ண ஒரு மாலிக்யூல், ஓகேவா, அதுதான் வந்து ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே ரெஜிடேட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் சியில் வந்து ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி விட்டமின் ஈலேயும் வந்து ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஈன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பாதாம் அதிலலாம் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பீட்டா கெரட்டின், ஓகேவா. ஸோ இது மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி, அதாவது லைஃபோட ரிலேட் பண்ணி ஒரு விஷயத்தையும் படித்தோன்னா நமக்கு ஈஸியாக மெமரைஸ்லேயே இருக்கும், லைஃப் லாங் மறக்கவும் செய்யாது. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா RNA. நம்ம இது சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் தான், RNAவோட டைப்ஸ், ஓகேவா. ஸோ அதை வந்து mRNA, அதுக்கப்புறம் tRNA, அப்புறம் rRNA அப்படின்னு கேட்டிருக்காங்க. mRNAன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா மெசேஜர் RNA, tRNAன்னு சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபர் RNA, rRNA அப்படின்னு சொல்கிறது ரிபோசோமல் RNA, ஓகேவா. ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சில டைமில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த 3 டைப்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குட் கொலஸ்ட்ரால். குட் கொலஸ்ட்ரால்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹை டெபாசிட் லிப்போப்ரோட்டீனை தான் வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். டென்சிட்டி இந்த டிடிஎல்ல தான் வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உடம்புல வந்து அதிகமாக கொழுப்பு சேர்ந்துருச்சுன்னா, அந்த கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதை செப்பரேட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து கொடுத்து நம்ம ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது எந்தோட வேலை அப்படின்னா ஒரு குட் கொலஸ்ட்ராலோட வேலை, ஓகேவா. ஸோ பேட் கொலஸ்ட்ராலாக இருந்தால் அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய அதாவது சஃபர் ஆகும். பட் குட் கொலஸ்ட்ரால் இருந்தால் நம்ம நல்லாவே ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடோசினோட ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சிடோசினால் நம்மளால் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடக்குது, இதனாலலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடோசினால் என்ன ஆகும் அப்படின்னா யூட்ரின் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும், ஓகேவா. ஸோ அதனால் டெலிவரி டைமில் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் என்ன அப்படின்னா மில்கை வந்து நல்லாவே ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும், ஓகேவா. ஸோ மில்க் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆனால் தான் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த மில்கோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் பிஹேவியருக்கு, அதுக்கப்புறம் சோஷியலாக பிஹேவ் பண்ணுறதுக்கு, நம்மக்கிட்ட இருக்க அந்த ஃபியர் ஆன்சைட்டி அதெல்லாம் வந்து போகிறதுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா லவ், ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் இதெல்லாம், அதாவது நம்மளுக்கு பாசம் அஃபெக்ஷன்லாம் வந்து எதனால் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம உடம்புல வந்து எதனால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா ஆக்சிடோசின் ஹார்மோன் இருந்துச்சுன்னா நம்ம எப்போதுமே ஏதாவது ஹாப்பியாக அது மாதிரி இருக்க முடியும், ஓகேவா. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், உடம்புக்கு ரொம்பவே நல்லது செய்யக்கூடிய ஹார்மோன். ஸோ அதனால தான் அதுக்கு இவ்வளோ யூசஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எப்போதுமே 2 மார்க்ஸ் இது மாதிரி யூசஸ் இல்லை ஃபங்க்ஷன் அது மாதிரி கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் கிட்ட மாதிரி எழுதுங்க, ஓகேவா. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எதனால் எல்லா விஷயத்தையுமே இப்போ 2 மார்க்ஸ்க்குலாம் ரொம்ப ஷார்ட்டாக நீட்டாக கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னா டைம் நம்மளால் கேதர் பண்ணணும், ஓகேவா. இன்னும் நம்மளுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது, 15 மார்க்ஸும் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ அதனால் மார்க்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஆன்சர்ஸை மட்டும் எக்ஸாக்டாக இந்த கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர், அன்ரிலேட்டடாக ஆன்சர் நம்மளுக்கு தெரியலன்னா அப்படின்னா அன்ரிலேட்டடாக நம்ம வேறு எங்கேயாவது படிச்சதை வச்சு எழுதிக்கலாம். பட் தெரிஞ்சது அப்படின்னா கரெக்டாக அந்த ஆன்சரை மட்டும் எழுதினாலே போதுமானது. டைமும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். பை த சேம் டைம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 2 மார்க்ஸை பற்றி பார்த்தாச்சு, ஓகேவா. ஸோ இதுமாதிரி அப்கமிங் வீடியோஸில் இது மாதிரி மார்க் வைஸில் வீடியோ போடனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டாபிக், ஆல்ரெடி நம்ம டாபிக்ஸில் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ மாதிரி டாபிக்ஸில் வீடியோ போட்டாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் அந்த வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.